ஐபிஎல் 2026 முடிஞ்சோடனே ருத்துக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் முன்னாடி மாதிரி இல்லையா? ருத்துவை ட்ரேட் பண்ண போறது, ருத்துவை ரிலீஸ் பண்ண போறது, ருத்து கிட்ட இருந்து கேப்டன்சியை வாங்க போறது எல்லாமே உண்மையா? என்ன நடக்குது? முக்கியமா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ருத்துக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்ட் வந்து முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. எதனால? ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஐபிஎல் 2027ல தோனி சிஎஸ்கேவோட எந்த ஒரு ரோல்லையும் இருக்க மாட்டாரு, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தோனிக்கும் ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி ப்ரோவே வந்து இப்போ அஃபிஷியலா வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். அப்புறம் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ரஜத் பட்டிதாரோட இன்னிங்ஸ் நேற்று கேப்டன்னா இப்படி தான் கைஸ் இருக்கணும். அங்கே பாருங்க, லைக் விக்கெட்ஸ் போச்சு, முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் பட்டிதார் வந்து ஸ்டெப் அப் பண்ணி இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடலைன்னா நேற்று ஈஸியாக ஒரு 200க்குள்ளே ஆர்சிபி வந்து அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிடி அதை சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கேப்டனாக வந்து 200லாம் பத்தாது, நம்ம இன்னும் வேற லெவல் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. பார்த்தீங்களா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல கைஸ், அந்த டீமுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேயர் அந்த டீமுக்கு கேப்டன் ஆகி கப் அடிச்சு கொடுத்து இப்போ 2வது வாட்டி கப் அடிக்கிறது கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரஜத் பட்டிதாருக்கும் அந்த டீமுக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை. ஏன்னா அந்த டீமோட ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாரும் வந்து ரொம்ப அக்ரெஷனா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நேற்று பையன் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அசால்ட்டா நிக்கிறாரு. நான் பேச மாட்டேன், என் பேட்டு தான் பேசும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி. சும்மா வந்து ஃபீல்டில் ஓவராக கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் என் பேட் வந்து ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து ஸ்டெப் அப் பண்ணுறாரு. ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு ரஜத் பட்டிதாருக்கு அந்த டீமில். எனக்கு என்ன ஒன்று வந்து கொஞ்சம் ஜெலஸியாக வந்து இருக்குன்னா, இப்படி ஒரு சூப்பர் ஃபேன் பேஸ், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்ச ஃபேன்ஸ் இருக்க ஒரு டீமுக்கு, இப்படி ஒரு லெகசி இருக்க ஒரு டீமுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சுமாரான கேப்டன் கிடைச்சாரு அப்படின்றது தான் தெரியல. ஓகே, இப்போ நம்ம தலையோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து வருவோம். ஐபிஎல் 2027 என்னதான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி எக்கச்சக்க தியரிஸ்லாம் வந்து இருக்குது. அவர் வந்து ஆடுவார், ஆட மாட்டார், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் பிரச்சனை, ஸ்பான்சர்ஷிப் டீல்னால தான் அவர் வந்து இந்த வருஷம் மேட்சஸே வந்து ஆடலை அப்படி இப்படின்லாம். ஸோ இதில் இந்த தியரிஸ்லாம் ஒரு தியரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோனிக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து 2 பேரும் செப்பரேட் ஆக போகிறாங்க. அடுத்த வருஷம் தோனி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு கெப்பாசிட்டியும் வந்து இருக்க போகிறது இல்லை, நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரிப்ளையை தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம காசி சார் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சு அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு. எஸ், டெஃபினட்டாக இந்த மாதிரி சும்மா ரூமர்ஸ் வர்றதுக்கே வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி மட்டும் அப்படி எதுலையும் இல்லைன்னா நாங்களாம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, இன்க்ளூடிங் மீ, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டேமேஜ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்றனால நம்ம காசி ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காரு தலையோட ஐபிஎல் 2027 பார்ட்டிசிபேஷனை பற்றி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரு எப்பயும் போல கிளியரா காம் அண்ட் கம்போஸ்டா வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலை தான் அவருக்கு என்ன ரோல் வேணுமோ, அவர் பிளேயரா இருந்தாலும் சரி, கோச்சா இருந்தாலும் சரி, மென்டரா இருந்தாலும் சரி, என்ன ரோல் அவருக்கு வேணுமோ அதை வந்து நாங்கள் கொடுக்க ரெடி, பர்மனெண்டா தோனியா அந்த ரோல்லையே நாங்கள் வச்சுக்க கூட ரெடி சிஎஸ்கேல. பட் அவர் என்ன கால் எடுக்க போறாரு அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து தெரியல. அவர் வந்து டிசைட் பண்ணி ஆகணும், அவர் கால் தான் ஃபைனல், எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது தான் இங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம காசி சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், இது வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் சில பேர்லாம் வந்து கொளுத்தி போட்டுட்டு இருந்தாங்க, இதாண்டா டைமு, தோனிக்கும் சிஎஸ்கேக்கும் பிரச்சனை, தோனியை சிஎஸ்கே வந்து கண்டுக்கல, சிஎஸ்கே வந்து தோனியை கண்டுக்கல அப்படி இப்படின்லாம். அது எல்லாத்துக்குமே சிஇஓவே வந்து இறங்கி அடிச்சிட்டாரு. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறது தான் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. ஸோ இதை காசி சார் சொல்றத பார்த்தா இத்தனை வருஷமா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தோனி வில் பிளே, அடுத்த வருஷம் ஆடுவாரு, இன்னும் டைம் இருக்கு, ஒரு கால் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த வருஷம் காசி சார் சொல்றத பார்த்தா தலை வந்து அடுத்த வருஷம் ஏதாவது வேற ஒரு கெப்பாசிட்டியில தான் வந்து வர மாதிரி வந்து அவர் சொல்றாரு. கிளியரா தலை வந்து கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்ற ப்ராமிஸை காசி சார் வந்து இதுல வைக்கல. அவர் வந்து நாங்க வந்து அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் சரி, அவர் கண்டினியூ பண்ணணும்னா கண்டிப்பா வந்து பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இங்க தலை என்ன கால் எடுக்க போறாரு அப்படின்றது தான் வந்து மேட்டர் ஆக போகுது. ஐபிஎல் 2027ல தலையை நம்ம சிஎஸ்கே டக் அவுட்ல பார்ப்போமா, இல்ல ஒரு லாஸ்ட் சீசன் எல்லா மேட்சும் வந்து ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடுவாரா? அதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி. என்ன எல்லாம் வெளியே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலைக்கு வந்து இந்த கோச்சாவோ இந்த மென்டராவோலாம் ஒரு டீமுக்கு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஒன்று பிளேயராக இருக்கணும், இல்லைனா அவர் வந்து அவருக்கு இருக்க வேற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும். அதனால தான் வந்து அவர் வந்து சிஎஸ்கே டக் அவுட்டில் கூட இந்த வருஷம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் தலை, சிஎஸ்கே, ஐபிஎல் இது வந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு. முக்கியமாக சிஎஸ்கேவே இதுக்கு ஓகே, நம்ம வந்து காம்ப்ரமைஸாக போய்க்கலாம். சஞ்சு இருக்காரு, அடுத்து பாண்டியா 707 வந்து கொண்டு வரோம், அதை வச்சு ஏதாவது காம்ப்ரமைஸாக வந்து போயிடலாம், நம்ம தலையை வந்து அவர் போக்கில் வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம், அவர் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே விட்டாலும் ஐபிஎல் விடுவாங்களா?
ஏன்னா ஆல்ரெடி இந்த வருஷமே வியூவர்ஷிப் ட்ராப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மேக்கப் பண்ணணும்னா அவங்களும் அக்ரெசிவான டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஸோ தோனியை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண கூட செய்வாங்க. ஆனால் தோனி அதெல்லாம் வந்து கேட்குற ஆள் கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. லாஸ்ட் டைம் தலையை வந்து மேட்ச்சில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பேட்டிங் ஆடி. லாஸ்ட்டாக அகமதாபாத் மேட்ச்சில் போன வருஷம் அகமதாபாத் மேட்ச்சில் பேடப் பண்ணியிருந்தார். பேட்டிங் கூட வரல. அதான் அவர் எனக்கு தெரிஞ்சு மேட்ச்சில் லாஸ்ட்டாக பேடப் பண்ண ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அதான் லாஸ்ட்டாக அவர் சிஎஸ்கேக்கு பிளேயராக ஆடின ஒரு மேட்சும் கூட. ஸோ பார்ப்போமா திருப்பி இல்லை அதான் கடைசியா அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு நாட்கள் போக போக தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ருத்துராஜ் கெய்க்வாடை பற்றி பார்க்க போவோம். எஸ் கைஸ், ருத்து மேலே எக்கச்சக்க கிரிட்டிசிசம் இருக்குது. அவரோட பேட்டிங் சொல்லவே தேவையில்லை. அவரோட கேப்டன்சிக்கும் கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யுது. இவரெல்லாம் மாடர்ன் டே T20 கிரிக்கெட் பிளேயர் தானா அப்படின்ற மாதிரியான கொஷன்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம்லலாம் அவர் இருந்தால் அடுத்த வருஷம் சிஎஸ்கே பிளேயிங் லெவன்லேயே இவர் இருக்கக்கூடாது. 18 கோடிக்கு வர்த்து இல்லை. சிஎஸ்கே முடிஞ்சா அவரை ட்ரேட் பண்ணணும் இல்லை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசமும் பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் கிரிட்டிசிசம் தானே. அவருக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள பாண்ட் எப்படி இருக்குது? லைக் அவங்க எல்லாம் ஸ்மூத்தாக தானே இருக்காங்க. எப்படியும் ருத்துவை வந்து பேக் பண்ணுறாங்களா நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கேயோட மேட்சஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் ருத்து வந்து ஒரு தேங்க்யூ போஸ்ட்டோ இல்லை ஒன்றுமே வந்து சிஎஸ்கேக்கு சம்மந்தப்பட்டு வந்து போடலை. பொதுவாக வந்து எல்லா வருஷமும் இது வந்து போடுவார். ஆனால் இந்த வருஷம் இன்னும் இதை வந்து அவர் போடலை அப்படின்ற காரணத்தினால் எல்லாரும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒன்று சரியில்லை. ஒன்று சிஎஸ்கே அவரை ட்ரேடில் பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து ருத்துக்கு பிடிக்கல. இல்லை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை திரும்பி வாங்குறத பற்றி டாக்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து போயிருக்கலாம். அதுவுமே வந்து அவருக்கு வந்து பிடிக்காம சிஎஸ்கே சம்மந்தப்பட்டு எந்த ஒரு போஸ்ட்டும் இன்னும் போடாமல் வந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ட்ரேடில் ருத்துவை பேசலாம் வந்து வாய்ப்பே இல்லை கைஸ். ஏன்னா ருத்து மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த ஒரு சீசனை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்த ஒரு சீசன் தான் அவர் ரொம்பவே மோசமாக இருக்காரு. போன சீசன் ஒரு இன்ஜுரி, பட் அதுலேயும் வந்து ஒரு நல்ல நாக் வந்து வரதான் செஞ்சிச்சு. இந்த ஒரு சீசன் எஸ் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஷார்ட்ஸ் அவரால் ஆட முடியல. ஒரு மாடர்ன் டே T20 பிளேயர் மாதிரி ஆட முடியல. ரொம்ப ஷெல்குள்ள போய் வந்து ஆடினாரு. எல்லாமே ஓகே தான். பட் எல்லா டாப் பிளேயர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து இருக்க தான் செஞ்சிருக்கு. ருத்துக்கு இருக்க கிளாஸுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சாலே வந்து போதும். அவரோட டெம்பரமெண்ட் அப்படி வந்து இருந்துச்சு. அவர் ஆரஞ்சு கேப் வின்னர் ப்ளஸ் ஃபைனல்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து எப்போ வேணால் திரும்பி வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் அது அவரோட பேட்டிங்கில் அவர் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் மாடர்ன் டே T20க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ருத்துவை வந்து சிஎஸ்கே கொடுக்க மாட்டாங்க கைஸ். ஆனால் கேப்டன்சி தான் இங்கே எனக்கு ஒரு பிரச்சனையாக வந்து தெரியுது. அண்ட் அதை தான் வந்து சிஎஸ்கே ருத்து கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ருத்துக்கும் சிஎஸ்கேக்குமான பாண்டில் ஏதாவது பிரேக் இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னா அது வந்து கேப்டன்சி பிரச்சனையாக தான் இருக்கும்னு தோணுது. ஹோப்ஃபுல்லி ருத்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. சும்மா இதுக்கெல்லாம் கேப்டன்சி அவருக்குமே தெரியும் அவர் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ சிஎஸ்கே திருப்பி கேட்டாலும் அவர் ஈகோ கிளாஷ்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி அவரே வந்து ரொம்ப லோவாக வந்து இருப்பாரோ. நம்ம வந்து சீசன் முடிஞ்சு நினச்ச மாதிரி போல அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிரேக் வந்து எடுத்திருக்காரு என்னமோ சோஷியல் மீடியாவில் எல்லாத்துல இருந்தும். ஸோ அதனால தான் வந்து அவர் எந்த ஒரு போஸ்ட்டும் போடலன்னு நினைக்கிறேன். இது வந்து எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது, பட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கேப்டன் சாருக்கும் டீமுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ருத்துவை ட்ரேட் பண்ணணுமா, சிஎஸ்கே அதை பற்றி யோசிக்கணுமா, இல்லை ருத்துக்கு இன்னொரு சான்ஸ் டிசர்வ்டா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் கைஸ். அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்குறேன். அண்டில் பாய் முகில். பை கைஸ்.